நெல்லை விக்கிரமசிங்கபுரத்தில் ஆதரவற்ற மக்களுக்கு தினம்தோறும் இலவசமாக சாப்பாடு போடும் சுதந்திர போராட்ட தியாகியின் குடும்பம். பென்ஷன் பணத்தை சமூக சேவைக்காக பயன்படுத்தும் இக்குடும்பத்தின் கதையை தற்போது பார்க்கலாம். பென்ஷன் பணத்தில் நிம்மதியாக வாழதான் அனைவரும் விரும்புவோம். ஆனால் சுதந்திர போராட்ட தியாகியின் குடும்பம் ஒன்று பென்ஷன் பணத்தை மக்களுக்காக செலவு செய்து வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே விக்கிரமசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆர்.வி. அனந்தகிருஷ்ணன். இவர் தனது 16 வயது முதல் ஆங்கிலேய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று பின்னர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றியுள்ளார். இவரது சகோதரர்கள் விக்கிரமசிங்கபுரத்தில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்தனர். அனந்தகிருஷ்ணன் ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பு கொள்கையில் தீவிரமாக செயல்பட்டு வந்ததன் காரணமாக அவரது சகோதரர்களை தொழிற்சாலை நிர்வாகம் வேலையை விட்டு நீக்கியது. இதனால் குடும்பம் கடும் வறுமையை சந்தித்த போதிலும் கொள்கை மாறாமல் தொடர்ச்சியாக நாட்டின் விடுதலைக்காக மக்கள் மத்தியில் அனந்தகிருஷ்ணன் எழுச்சியை ஏற்படுத்தினார். 1942 ஆண்டு மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு ஆகியோர் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை அவர் நடத்தியுள்ளார். இதனால் அனந்தகிருஷ்ணன் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு வேலூர் மற்றும் பாளையங்கோட்டை போன்ற சிறைகளில் கிட்டத்தட்ட சுமார் 9 ஆண்டுகள் இருந்துள்ளார். இதன் பின்னர் நாடு சுதந்திரம் அடைந்தது. அதன் தொடர்ச்சியாக அம்பாசமுத்திரம் நகராட்சி தொடங்கப்பட்டு அதன் முதல் சேர்மனாக அனந்தகிருஷ்ணன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இவர் சேர்மனாக இருந்தபோதுதான் முதல் முறையாக அந்த பகுதிக்கு குடிநீர் இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். காமராஜர், ஜீவானந்தம், நல்லக்கண்ணு போன்ற தலைவர்களுடன் நல்ல நட்பில் இருந்தவர். தனது 85 வயதில், அதாவது 2001 ஆண்டு அனந்தகிருஷ்ணன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவரது குடும்பத்துக்கு அரசு சார்பில் மாதம் 10,500 ரூபாய் பென்ஷன் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த பணத்தை அவரது மனைவி சீதா பெற்று வருகிறார். அனந்தகிருஷ்ணனுக்கு ராஜலட்சுமி, ரேவதி குமாரி ஆகிய 2 மகள்களும் ராஜமணிகண்டன் என்ற ஒரு மகனும் உள்ளனர். தனது கணவர் மறைந்தாலும் தங்களது அப்பா மறைந்தாலும் அவரது பென்ஷன் மூலம் அவர் ஆற்றி வந்த சேவையும் தியாகமும் தொடர வேண்டும் என குடும்பத்தினர் இப்போதும் நினைத்து சேவையாற்றி வருகின்றனர். அனந்தகிருஷ்ணனின் ஓய்வூதியத்திலிருந்து மாதந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது போன்ற சேவைகளை இக்குடும்பத்தினர் செய்து வருகின்றனர். அனந்தகிருஷ்ணன் பெயரில் அறக்கட்டளை தொடங்கி கடந்த 2024 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாள்தோறும் ஆதரவற்ற முதியவர்கள் 25 பேருக்கு இலவசமாக சாப்பாடு வழங்கும் சேவையை இந்த குடும்பத்தினர் தொடங்கியுள்ளனர். அது மட்டுமில்லாமல் வீட்டின் பின்பகுதியில் அன்றாடம் 30 பேருக்கு உணவு தயாரிக்கப்படுகிறது. இதனை ஏழை எளிய மக்கள் வீடு தேடி சென்று சாப்பிட்டு வருகின்றனர். அவர்களது சேவைக்கு உள்ளூர் மக்கள் நெகிழ்ச்சியுடன் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். செய்யக்கூடிய விஷயம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல நேர்மையா இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். தனக்குன்னு நினைக்கல, 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பாவோட பென்ஷனை நாங்கள் ஃபைட் பண்ணி தான் வாங்கினோம். அப்பாவோட முதல் சம்சாரம் காலமாயிட்டாங்க. 2வது சம்சாரம் என்னுடைய தாயார் வந்து. அதனால அவங்களோட சட்டப்பூர்வமான மனைவிங்கிறத நான் கோர்ட்டு மூலியமா ப்ரூவ் பண்ணி அவரோட பென்ஷனுக்காக நாங்கள் இல்லை, மக்களுக்கு அந்த காசும் மக்களுக்காக போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு அறக்கட்டளை வச்சு, ஆர்.வி. அனந்தகிருஷ்ணன் அறக்கட்டளை வச்சு அது மூலியமா சாப்பாடு கொடுக்கறது, படிப்புக்கும் முதியோர்களை கவனிக்கிறதுலையும் அவங்க கேர் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் தகப்பனாருடைய பேர் இன்னும் நல்லா வரணும் அப்படிங்கிறத எங்களோட ஆசையாக செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு அறக்கட்டளைங்கிறது அப்பா பேரில் ஒன்று நிறுவி, அது 2015 நிறுவிட்டேன். அது மூலயமா கஷ்டப்பட்ட மக்களுக்கு, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு மதிய உணவு சாப்பாடு கொடுக்குறோம். சாயங்காலம் டியூஷன், 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு டியூஷன், இலவச டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது போக பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட முடியல, அப்புறம் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய முதல் மார்க் எடுத்த குழந்தைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்குறோம். எங்கிட்ட டியூஷன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது, மற்ற எல்லா பொறுப்புகளுமே நாங்கள் எடுத்து செயல்படுறோம். மழை நேரங்களில் ரெயின் கோட் வாங்கி கொடுக்கறது, ஸ்கூல் பேக்கு, சப்பல், இப்படி பிள்ளைங்களுக்கு கல்விக்கும் முதியோர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இது உதவணும். எங்கள் அப்பாவோட பணம் வந்து இதே தியாகமாகவே எங்கள் அப்பா எப்படி செஞ்சாங்களோ அவங்களுடைய ஆன்ம சந்தோஷத்துக்காக இந்த பணத்தையும் நாங்கள் எங்கள் குடும்பம் தியாகம் பண்ணி செஞ்சிட்டு இருக்குது. டெய்லி சாப்பாடு உண்டு, டெய்லி மதிய சாப்பாடு உண்டு. டெய்லி 30 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். ஒரு பொரியல் இதெல்லாம் வச்சு கொடுக்குறோம். நம்ம நல்ல நாட்களுக்கு முட்டை, மாமிசங்கள் இதெல்லாமா கொடுக்குறோம்.
அதுலேயும் உடம்பு சரியில்லாத ஆளுகளுக்கு என்ன தேவைகளோ மெடிசன் எதுவும் வாங்கி கொடுக்கணும், மெடிசன் வாங்கி கொடுத்துக்கிறோம். பார்த்து அவங்க இன்னும் ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நாங்கள் செயல்பட்டுட்டு இருக்கோம்.